பூரி, சப்பாத்தி, ஃபுல்காக்கெல்லாம் ஏத்த அருமையான சுண்டல் கிரேவி. டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல சாப்பிடவே சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. 10 பல் பூண்டு, 4 சின்ன துண்டு இஞ்சி, 2 பெரிய சைஸ் தக்காளி, சுடுதண்ணியில போட்ட 4 காஷ்மீரி வரமிளகா எல்லாமே சேர்த்து நைஸா அரைச்சிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதும் 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் எல்லாமே சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் நைஸா அரைச்சிடுங்க. பேன்ல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, ஒரு பிரிஞ்சி இலை, 1/2 ஸ்பூன் சீரகம் எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா வதங்கிடுச்சு. நைஸா அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டெல்லாம் அப்படியே தக்காளி கூடவே அரைச்சி சேர்த்துட்டதுனால பச்சை வாசனை அடிக்கும். நல்லா வதக்கிக்குவாங்க. பச்சை வாசனை போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அரைச்ச வேர்க்கடலை எள்ளு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை எள்ளு பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. பாருங்க, நல்லா வதங்கிட்டு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வேக வச்ச சுண்டல் உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். 4 பேபி பொட்டேட்டோவை வேக வச்சு சேர்த்துருக்கேன். 1 கப் சுண்டலை ஓவர் நைட் ஊற வச்சுட்டு ஒரு 5 விசில் விட்டு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்துட்டு வேக வச்ச சுண்டல் தண்ணியவே சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் மூடி வச்சிடலாம். சிம்லையே ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். சுண்டல் வேக வச்ச தண்ணியிலே உப்பு சேர்த்து வேக வச்சதுனால நான் உப்பு சேர்க்கல, பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். குழம்புல இருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. கடைசியா 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 கைப்பிடி பொடியா நறுக்குன மல்லி இலை தூவி நல்லா கலந்துட்டு அவ்வளோதான் இறக்கிடலாம். ஃபுல்கா, நான், சப்பாத்தி எல்லாத்துக்கூடயும் சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். சிம்பிளான ரெசிபி, சட்டுன்னு பண்ணிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.